நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு மனிதன் அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அல்லது தீமை செய்திருந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் அதை அவன் கண்முன்னே அல்லாஹ் அதை கொண்டு வருவான் என்ற இந்த வசனம் இறங்கிய பொழுது, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்திக் கொண்டிருந்த பொழுது இந்த வசனம் இறங்கியது. உடனே உணவு தட்டில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கரத்தை உயர்த்தி விட்டார்கள். பெருமானாரிடத்திலே கேட்கின்றார்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு தீமையும் கூட அல்லாஹ் அதை மறுமையிலே நம்மிடத்திலே கொண்டு வருவானா என்று அவர்கள் சொன்ன பொழுது, நபி அவர்கள் தோழரிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் செய்த தீமை நாளை மறுமையில் கொண்டு வரப்படுவதை நீங்கள் வெறுக்கின்றீர்கள், அஞ்சுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மையும், அணு அளவு நன்மையையும் அல்லாஹ் நாளை மறுமையிலே அதை ஒவ்வொன்றாக சேமித்து உங்கள் கண்முன்னே கொண்டு வருவான் என்று நபி அவர்கள் தோழரிடத்திலே சொன்னார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, முன்கை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரண தருவாயிலே இருக்கின்ற பொழுது அழுது கொண்டே இருக்கிறார்கள். அதை குறித்து சுற்றி அமர்ந்தவர்கள் அவர்களிடத்திலே வினவிய பொழுது, அழுவதற்கான காரணத்தை கேட்ட பொழுது சொன்னார்கள், நான் செய்த பாவத்தை நினைத்து நான் வருந்தவில்லை, மாறாக அல்லாஹ்விடத்திலே பெரிதாக பார்க்கப்பட்ட ஒரு விடயத்தை நான் அற்பமாக கருதிவிட்டேனோ என்று நான் நினைத்து நான் அஞ்சுகிறேன், எனவே நான் அழுகிறேன் என்றார்கள் அந்த இறைநேசர். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, பொதுவாக செயல்கள் இரண்டு விதமாகத்தான் பார்க்கப்படும். ஒரு நன்மை, மற்றொன்று தீமை. மூன்றாவதாக ஒரு நிலை என்பது அல்ல. நாம் ஒரு செயலை செய்துவிட்டு இது அர்த்தமற்ற செயல் என்று நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். நன்மையும் அல்ல, தீமையும் அல்ல. ஆனால் அவ்வாறல்ல. அப்படி இருக்கின்ற பொழுது எதேச்சையாக நாம் நன்மை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பிரமாண்டமாக பார்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஒருவர் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது மலக்குல் மௌத் அவர்கள் இறங்கி வருகிறார்கள். அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து இடத்திலே, மலக்குல் மௌத் இடத்திலே ஒரு செய்தியை இறைவன் சொல்கிறான், நீங்கள் அந்த மனிதரிடத்திலே ஏதேனும் ஒரு நன்மை செய்திருக்கிறாரா என்று நீங்கள் கேட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். வந்த மலக்கு மனிதரிடத்திலே கேட்கின்றார், நீங்கள் ஏதேனும் நன்மை செய்ததுண்டா என்று கேட்ட பொழுது அவர் ஆழ்ந்து அவர் யோசிக்கின்றார். எந்த ஒரு நன்மையான செயலும் கண்முன்னே வரவில்லை. ஆனால் நீண்ட யோசனைக்கு பிறகு அவர் சொல்கிறார், நான் பிறருக்கு கடன் கொடுத்து வந்தேன். அப்படி கொடுத்த கடனை வசூலிக்கின்ற பொழுது நான் தர இயலாதவர்களுக்கு நான் அவகாசம் கொடுத்து வந்தேன் என்று அவர் மலக்கிடத்திலே சொன்ன பொழுது, உடனே அல்லாஹ் அவருக்கு அதன் காரணமாக சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லுங்கள் என்று மலக்கிடத்திலே இறைவன் சொன்னான். அவருடைய மன்னரை விசாலமாக்கப்பட்டது என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நாம் அற்பமாக கருதக்கூடிய, சிறுமையாக கருதக்கூடிய ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே பிரமாண்டமாக பார்க்கப்படுகிறது. எனவே நாம் எந்த ஒரு அமலிலும் அலட்சிய போக்கை நாம் கையாண்டு விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு நற்காரியத்தையும் நீங்கள் லேசு காணாதீர்கள், அலட்சிய போக்கை கையாளாதீர்கள் என்றார்கள் நபி அவர்கள். பொதுவாக மனிதர்களுடைய மனநிலை என்னவென்றால், பிறருக்கு அதிகமாக உபகாரம் செய்ய நாம் எண்ணுவோம், நினைப்போம்.
அப்படி பிறருக்கு அதிகமாக நாம் உபகாரம் செய்கின்ற பொழுது அவரிடத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும் என்ற எண்ணம் நம்மிடத்திலே இருக்கும். ஆனால் அதே போன்ற ஒரு ஒப்பீட்டை நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் முன்வைக்கின்றோம். என்னவென்றால், அதிகமான நன்மைகளை செய்தால்தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான், மன்னிப்பே தருவான் என்ற ஒரு தவறான மதிப்பீட்டிலே நாம் அல்லாஹ்வை நாம் அணுகுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மரபு என்பது அவ்வாறு அல்ல. சிறிய செயலிலும் இறைவன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் வைத்திருப்பான். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ் கலையிலே மிகப்பெரிய ஒரு வல்லுனர். லட்சக்கணக்கான ஹதீஸுகளை அவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அவர்கள் பாடம் நடத்தி இருக்கின்றார்கள். பாலைவனத்திலே கடுமையான மலைப்பகுதியிலும் கூட அவர்கள் பயணம் செய்து ஒரே ஒரு ஹதீஸை பெறுவதற்காக அவர்கள் கடுமையாக பயணம் செய்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். மிகப்பெரிய வாழ்க்கையை முழுவதுமாக இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த மிகப்பெரிய ஒரு மேதை. ஒரு நாள் ஒரு பயணத்திலே அவர்கள் இருக்கின்ற பொழுது, கப்பலில் இருக்கின்ற பொழுது, அந்த கப்பல் அது செல்ல துவங்கிவிட்டது. அந்த நேரத்திலே கரையில் இருந்து ஒருவர் தும்மினார். உடனே அவர்கள் கப்பல் சென்று விட்டது. அதே சமயத்திலே அந்த ஓசையை, அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டு விட்டார்கள். ஆனால் சிறிது தூரம் சென்றதற்கு பின்னால் அந்த மாறும் நேரத்திலே இமாம் அவர்கள், நீங்கள் எனக்கு அவகாசம் கொடுங்கள், நான் கரைக்கு சென்று வந்து விடுகிறேன் என்று கேட்ட பொழுது சொல்லப்பட்டது, கரைக்கு செல்வதற்கு 1 திர்ஹம் செலவாகும் என்று. அப்பொழுது அது மிகப்பெரிய ஒரு தொகையாகத்தான் பார்க்கப்பட்டது. இமாம் அவர்கள் 1 திர்ஹம் செலவழித்து ஒரு படகிலே கரைக்கு சென்று தும்மியவரிடத்திலே எர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார்கள். கப்பலில் இருந்தவர்களுக்கு ஒரு கேளிக்கையாக, ஏளனமாக அனைவரும் இமாம் அவர்களை பார்த்தார்கள். இதற்கு போய் செலவிட்டு செல்ல வேண்டுமா என்று இமாம் அவர்களை கேலி செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இரவு கப்பலில் உண்டான அனைத்து பயணிகளும் இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு செய்தியை அனைவரின் கனவிலும் சொன்னான். இன்ன அபாதாவூத் இஷ்ரபில் ஜன்னா பி திர்ஹமி வாஹிதின். அபூதாவூத் 1 திர்ஹம் பணம் கொடுத்து சோனத்தை பெற்றுவிட்டார் என்று ஒரு அசரீரி சத்தம் எல்லோருடைய கனவிலும் கேட்கின்றது. யாரெல்லாம் விமர்சனம் செய்தார்களோ, அந்த செயலை கேளிக்கையாக பார்த்தார்களோ, அனைவரின் முகத்திலும் அடிப்பதை போன்று அல்லாஹ் கனவிலே ஒரு செய்தியை இறைவன் சொன்னான். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஹதீஸ்களை வல்லுனர். ஹதீஸ்களை திரட்டுவதில் அவர்கள் கடுமையான பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு சிறிய அமலைத்தான் இறைவன் பொருந்தி கொண்டு சோனம் கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு அமரும் சரி, அற்பமாக இருந்தாலும் சரி, அதில் 2 செய்திகள் எதிரே இருக்கின்றது. முதலாவதாக, அந்த அமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, சோனம் கிடைப்பதற்கு அந்த அமல் காரணமாக இருக்கலாம். எனவே தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், 2 விஷயத்தை இறைவன் மறைத்து வைத்திருக்கின்றான். ஒன்று, தன்னுடைய இறை நேசர்களை அடியார்களில் இறைவன் மறைத்து வைத்திருக்கின்றான். இரண்டாவது, தன்னுடைய பொருத்தத்தை தன்னுடைய அமலில் இறைவன் மறைத்து வைத்திருக்கின்றான். இறைநேசர்கள் நம்மிலே தான் இருப்பார்கள், நமக்கு அவர்கள் வெளிப்பட மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களை மறைத்து வைத்திருப்பான். அதை போன்று நற்காரியங்களையும் அதில் உண்டான பொருத்தத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பான். எதிலே அல்லாஹுடைய ரிவா இருக்கிறது, அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. எனவே தான் இமாம்கள் மேன்மக்கள் சொல்லி தருகிறார்கள், எந்த ஒரு காரியத்தையும் நாம் லேசு காணக்கூடாது, அதிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இறைவன் வைத்திருக்கிறான் என்பதாக. ஆகவே கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, சிறு சிறு செயலையும் சிறு சிறு அமலையும் நாம் அதை லேசு காணாமல் அதிலே இறைவனுடைய மிகப்பெரிய பொருத்தம் இருக்கிறது என்பதை விளங்கியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.